Hey guys, welcome to Me Time Vlog. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Feb 14, ஸோ லவர்ஸ் டே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சேனல் அப்டேட் தான். ஆமாம். ஸோ Jan 14 வந்துட்டு நம்ம சேனல் வந்து ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து Jan 14 போட்டிருந்தோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா Feb 14. ஸோ இந்த 1 month டைம் பீரியடில் நம்ம சேனல் வந்து என்ன வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நம்ம சேனலில் என்னெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அண்ட் நான் வந்துட்டு எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன், அதனால எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க, எத்தனை ஷேர்ஸ், எத்தனை வியூஸ், எத்தனை லைக்ஸ், எத்தனை கமெண்ட்ஸ் எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இது வந்துட்டு நான் நம்ம லேப்டாப்லேயும் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 14th of Jan, அதாவது என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். விச் இஸ் நம்ம இன்ட்ரோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போட்டே வந்துட்டு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறன்றது ஓகே. அண்ட் கிடைச்ச உடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், இல்லை வேணாம், இது யூடியூப், இதுல வந்து நீ வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 100ன்றது உனக்கு தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபைன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் வந்துட்டு ரொம்ப ஒரு பேட் மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன். விச் இஸ் குட். ஐ ஃபீல் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒன்று கிடைக்கலனா தான் கஷ்டம். அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 14 Jan 2025 வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. அண்ட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ரீச் பண்ணோம் அப்படின்னா 25th of Jan, which is before Republic Day. அண்ட் 10 days எடுத்துக்கிச்சு. அந்த 10 daysல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 5 to 6 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த 6 வீடியோஸில் வந்துட்டு அதுவும் லாங் ஃபார்மட் வீடியோ அண்ட் ஷார்ட் வீடியோ வந்துட்டு அந்த லாங் வீடியோலேருந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் வாட் ஐ டிட். அண்ட் நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. 200 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் பண்ணுவேன்றதே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நினைச்சேன் ஓகே, இட் வில் டேக் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் டைம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா February 8th வந்து ரீச் பண்ணோம். அண்ட் யூனோ வாட் இஸ் த பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ்? February 9th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம். ஸோ இட் டுக் மீ ஒன்லி 1 day டு ரீச் ஃப்ரம் 300 to 400. இது வந்து என்னால நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு அத்தனை பேர் வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அது டவுட். பட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த ஷார்ட் தான் வந்துட்டு நம்ம பெரிய வீடியோக்கு வந்து வியூஸ் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பெரிய வீடியோ மூலியமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சாங்க. ஸோ அந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போன பிளான் கேன்சல், அதாவது பஞ்சரான வீடியோ. அது பார்த்தீங்கன்னா அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சுச்சுவேஷன். அதை நான் யோசிக்க கூட இல்லை. நாங்கள் எங்களோட ஐடியாவை என்னவா இருந்தது அப்படின்னா, போகிறோம், சாப்பிட்றோம், வீடியோ பண்ணுறோம், அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம், அதனால என்ன ஆகுதோ அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான். பட் இந்த போகிற வர வழியில் எங்களுக்கு எதிர்பாராம ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச வீடியோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் கேன்சல் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு 4 days வரையும் 230 250 வியூஸ் தான் வந்து போயிட்டு இருந்தது. விச் இஸ் ஓகே, குவைட் நார்மல். அண்ட் அதுதான் நம்ம சேனலோட ஆவரேஜ் வியூவாக இருந்தது. பட் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம வியூஸ் பார்த்தீங்கன்னா டமார்னு 1200 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. விச் ஐம் குவைட் இம்ப்ரெஸ்ட். எனக்கு செம்ம ஷாக்கு. நானும் கேஷவும் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். டெய்லி நாங்கள் பேசுகிறோம், மாப்பிள்ள இவ்வளோ பிக்சரா, அவ்வளோ பிக்சரா, இவ்வளோ பிக்சரா. ஸோ எங்களுக்கு வந்துட்டு அது மூலியமாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. அண்ட் அந்த வீடியோவில் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 134 சப்ஸ்கிரைபர்ஸ் சம்திங் எங்களுக்கு வந்து கிடைச்சாங்க. ஸோ தட் இஸ் த பிக், ஐ மீன் ஒரு லாங் வீடியோவில் எங்களுக்கு கிடைச்ச பெரிய அச்சீவ்மெண்ட்னா நான் அதுவாக தான் பார்க்குறேன். அண்ட் ஷார்ட் வீடியோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு விடாமுயற்சி ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஷார்ட்ஸ்லாம் போடும்போது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 70,000K மேலே வியூஸ்லாம் போச்சு. ஸோ தட் டு ஹெல்ப் அஸ் அ லாட். அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் ஆக்சுவலாக யூடியூப்க்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த 4000+ வாட்ச் ஹவர்ஸ் இல்லை அப்படின்னா 5 million+ வியூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்கணும். பட் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்துட்டு மெயின் க்ரைட்டீரியா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு லாங் வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும், அது எத்தனை பேர் எவ்வளோ டியூரேஷன் மேலே பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். அதில் வந்துட்டு நம்ம 4000ல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 862 வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். விச் இஸ் ஐ ஃபீல் லைக் சம்திங் வெரி குட். ஏன்னா வந்து ஒரு 1 month ஆஃப் டைம்லேயே நம்மளால 800 அச்சீவ் பண்ண முடியுது. பட் நான் இதை ரொம்ப ஓவர் எக்ஸாஜுரேட்டடாக வந்துட்டு எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு 800 எடுத்துட்டோம் ஒரு மாசத்துல, அப்போ என்ன 3 மாசத்துல அப்படி கிடையாது. திடீர்னு ஒரு வீடியோ கிளிக் ஆகும், எல்லா வீடியோவும் போகணும்னு அவசியம் இல்லை.
எல்லாரும் எல்லாரும் வீடியோவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் 800 வித்தின் அ மந்த் ஆஸ் அ குட் சைன். மேபி ஸ்டார்டிங்க்கு ஒரு ஸ்டார்ட் பண்ற விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு என்கரேஜா நான் எடுத்துக்கிறேன். ஸோ 800 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் டில் டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 515 நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ 515 சப்ஸ்கிரைபர்ஸ். ஹையஸ்ட் லாங் வீடியோ வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5K வியூஸ் இன் ரியல் டைம், விச் இஸ் தட் பஞ்ச வீடியோ, ஐ மீன் த பிளான் கேன்சல் வீடியோ. அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூடியூப்ல வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து ஐ மீன் யூடியூப் வியூஸில் ஒன்று ரியல் டைம், இன்னொன்று வந்துட்டு அப்டேட்டட் வியூஸ். ரியல் டைமில் தான் வந்துட்டு வெறும் அந்த கிரியேட்டர் ஒரு அந்த வீடியோ ஓனர் சம்மர் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு ரியல் டைமில். பட் அப்டேட்டட் என்னன்னா, நம்ம ஒரு யூடியூப்ல போயிட்டு மற்றவங்க சேனலில் வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து வியூஸ் காட்டும் இல்லையா, அதுதான் அப்டேட்டட் வியூஸ். அந்த ரியல் டைமுக்கும் அப்டேட்டடுக்கும் வந்து இட் வில் டேக் சம் டியூரேஷன் அது அப்டேட் ஆகுறதுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1500+ வியூஸ் போயிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் ஷார்ட் வீடியோ வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 94K ஃபார் விடாமுயற்சி தியேட்டர் செலிப்ரேஷன் வீடியோ. அண்ட் ஹையஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் காட் ஃப்ரம் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் earlier, அந்த பிளான் கேன்சல் மூலியமாக தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பூஸ்ட் பண்ணி விட்டுச்சு. அண்ட் ஒரு லாங் வீடியோ ஒரு ஸ்டார்டிங்ல எவ்வளோ ரீச் ஆகுன்றது எனக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஐ எம் ஸோ ஹாப்பி வித் த அவுட்புட். And number of likes for channel is 8,900, which is 8.9K. And number of views for channel is 1,35,000. 1,35,000 வியூஸ் வந்துட்டு டோட்டலாக நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ வரையும் போட்டிருக்கிற வீடியோஸில், அதாவது 34 வீடியோஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்துட்டு ஆல் டுகெதர் கேதராக வந்துட்டு 1,30,000 வியூஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 4,23,557. ஸோ இந்த ஒரு இம்ப்ரெஷன் நம்ம சேனல் வந்துட்டு இவ்வளோ பேருக்கு வந்துட்டு ஒரு சஜஷனாவோ இல்லை யூடியூப் சஜஸ்ட் பண்ணுறதா ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இத்தனை பேர் வந்துட்டு ஷார்ட்ஸ் மூலியமாக பார்த்துருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கு. ஸோ யா கைஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஆஸ் எ சைட் earlier, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்துட்டு என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பயங்கரமாக தரோவாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய விஷயம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. விச் ஐ எம் வெரி கிளாட் அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு யூ கைஸ். ஸோ அந்த ஒரு தேங்க்ஃபுல் வீடியோவை தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குறேன். ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் வந்துட்டு என்னால் இவ்வளோ போக முடியுமான்னு கேட்டால் அது டவுட் வித்தவுட் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SDNBVCயில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரும். அண்ட் வந்துட்டு தேவா கான்சர்ட்டுக்கு போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். கொடைக்கானல் சீரீஸில் வந்துட்டு பேலன்ஸ் வீடியோஸ் இருக்குது. அண்ட் ஃபுட் ஸ்பாட் வந்து ஒரு 2-3 இடத்துக்கு வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. அந்த வீடியோ வந்துட்டு உங்களை தேடி வரும். ஸோ இதே மாதிரி எப்போ உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஆக்சுவலாக ஒருத்தவங்களோட ஸ்பாட்டை வந்துட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறேன்றதுக்காக அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்கள காட்டுறேன். சரா பேபி. ஸோ அவங்களோட இடத்துல நான் ரொம்ப நேரமாக உட்காந்து வீடியோ ஆக்கிட்டு இருக்கேன். என் பால்கனி ஸ்பேஸ் விச் ஐ லைக் த மோஸ்ட் அண்ட் ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் ஹியர். ஸோ யா, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.